காங்கிரீட்டெல்லாம் இப்போ போர் பண்ணுற பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் போனோம்னா நைட்டு 11, 12 அது மாதிரி டைம். இப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிருக்கிற கம்பெனியில் என்ட்ரியில் படித்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் ரவுண்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து ஸோ டெக்னிக்கலாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கொஸ்டின் நான் 4 or 5 கம்பெனிஸ் அப்ளை பண்ணேன் மேடம். ஃபாரின் ஜாப் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ்னுட்டு இல்லை, ஒரு 70% ஆஃபீஸு ஒரு அப்போ வந்து கொஞ்சம் நம்ம சைட்டில் வந்து ஒரு நாலேஜ் இருந்தால் இந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ட்ரியில் வந்து மேடம் நம்ம அந்த QS கோர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக சொல்லித்தராங்க. அது போக வந்து தியரி இது ஸ்லைட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, PDF அந்த ஃபார்மேட்ஸ் கொடுக்குறாங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் குவான்டிட்டி சர்விங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 22 இயர்ஸ் சைட் ஜாப்ல இருந்து இப்போ ஆஃபீஸ் ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அவங்க தமசெக் இன்ஜினியரிங் கன்சல்டிங் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ரமேஷ், நீங்கள் ஏன் என்ட்ரியில் குவான்டிட்டி சர்விங் கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க? நான் இப்போ 22 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சைட் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போ அதுலேருந்து நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், ஜாப் வந்து நம்ம சேஞ்ச் ஆகணும், இப்போ ஹை பொசிஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் என்ட்ரியில் வந்து QS கோர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி அது படித்தேங்க. அது சப்போர்ட்டிவாக இருக்குது. சைட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு ஏன் ஆஃபீஸ் ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினச்சிங்க? ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக தாங்க மேடம். சைட் ஒர்க் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லாமே தெரியுது, சைட் ஒர்க்கை பற்றி எல்லாமே தெரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ லைஃப் லாங் அதே பண்ணிகிட்ருக்க முடியாது. நமக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக வந்து நான் வந்து இந்த QS படித்து நான் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக மாறுறேங்க. சைட் ஜாப்ஸில் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க மேடம். நம்ம பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கொஞ்சம் காங்கிரீட்டெல்லாம் இப்போ போர் பண்ணுற பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் போனோம்னா நைட்டு 11, 12 அது மாதிரி டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு ரீசன் இருக்குங்க. பட் நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம லைஃப் லாங் அதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஓரளவுக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நம்ம அந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறது ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து நான் இந்த கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி QS கோர்ஸ் படித்து நான் வந்து என்ட்ரியில் வந்து படித்து அதை ஒரு அடிஷ்னலாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிருக்கிற கம்பெனியில் என்ட்ரியில் படித்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கிற பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? பேசிக்காக MS Excel, AutoCAD, அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ரைம்வேரா, பிளான் ஷிஃப்ட்டு இது மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சொல்லித்தராங்க. நல்லா யூஸ் ஆகுதுங்க, நல்லா இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து சொல்லிக் கொடுக்க வந்து நம்ம அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம நல்லா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம நல்லா ரொம்ப ஸ்கில்லாக பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நிறைய பேர் நிறைய கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? மேடம், எனக்கு முதல்ல ஒரு ஐடியா இருந்தது. நான் வந்து இப்போ நம்ம சைட் ஒர்க்கில் இருக்கிற வந்து நம்ம QS கோர்ஸ் வந்து எடுத்தோம்னா வந்து அதில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கவர் ஆகிரும், சைட்டு ஓரியன்டாக வந்து நமக்கு எல்லாமே கவர் ஆகும் அப்படின்னு காட்டி நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து அதை நல்லா ஸ்டடி பண்ணி அதை வந்து இப்போ ஜாப்புக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த டூல்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க? அந்த ப்ராசஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக சொல்ல முடியுமா? டூல்ஸ் நாலேஜ் வந்து ஆல்ரெடி இருந்ததுங்க. படிக்கும் பொழுது இப்போ நம்ம டிப்ளமோ BEலலாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம ப்ராக்டிஸ் இல்லாதங்காட்டி கொஞ்சம் அது ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்ததுங்க. அப்போ இங்கே என்ட்ரியில் வந்து நம்ம வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லித்தரப்போ அதை நம்ம வந்து நம்ம ஆழ்ந்து கொஞ்சம் கவனித்து நல்லா படித்தோம்னா அதை நம்ம வந்து இப்போ நல்லா பண்ணிக்கலாங்க. அந்த கோர்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிக்கும். அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் சைட் ஜாப்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ஆஃபீஸ் ஜாப்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க இல்லையா? ஸோ இதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? இப்போ சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் சேம் தான். பட் உங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறப்போ கொஞ்சம் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணுங்க. இப்போ சின்ன ப்ராஜெக்ட்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதே தான் பேசிக் பெரிய ப்ராஜெக்ட்ஸும் வரும். நம்ம வந்து அதுக்கு உண்டான பேசிக் உண்டானது என்னென்ன பண்ணணுமோ, அதாவது ஒரு ப்ராஜெக்ட்னால் ஷெட்யூல்ஸு, இப்போ அது எஸ்டிமேட்ஸு, பட்ஜெட்டு, அது போக ட்ராயிங் ஸ்டடீஸு, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்த்து கரெக்டாக பண்ணோம்னா நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணலாங்க. பிளானிங் அண்டு இப்போ எக்ஸிக்யூஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்டாக இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், சைட் சூஸ் பண்ணும் இல்லை வந்து ஆஃபீஸ் ஜாப் சூஸ் பண்ணும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, எதனால? மேடம், இப்போது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சைட் ப்ளஸ் ஆஃபீஸ் ரெண்டுமே வந்து மிங்கிளாகி தான் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் வச்சுட்டு சைட்டில் வந்து இது பண்ண முடியாது. அதேமாதிரி சைட் ஒர்க்கை மட்டும் வச்சுட்டு ஆஃபீஸ் இது பண்ண முடியாது. ரெண்டுமே தெரிஞ்சால் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பண்ண முடியும். அது ஒரு இது இருக்குது. அதனால் வந்து இப்போ ஆஃபீஸ் ஒர்க்குங்கிறது வந்து நம்ம ஃபுல்லி மேனேஜ்மெண்ட் இதில் வந்துடும். உங்களுக்கு ஒரு சைட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதுக்கு உண்டான என்னென்ன பண்ணணுங்கிறது வந்து ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் ஒரு ட்ராயிங்ஸ் ஆகட்டும், ஒரு எஸ்டிமேட் ஆகட்டும்,
மற்ற ஒரு பிளானிங் ஆகட்டும், நம்ம வந்து ஆஃபீஸில் உட்காந்து அதை நல்லா வந்து ஸ்டடி பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தா வந்து சைட்டில் வந்து ஜூனியர் லெவலில் இருக்கவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போவுமே வந்து நம்ம சைட்டை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து கொஞ்சம் நம்ம சைட்டில் வந்து ஒரு நாலேஜ் இருந்தால் இந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வச்சு முயற்சி பண்ணி நாங்கள் நல்லா பண்ணலாம், ஆஃபீஸ் ஒர்க் நல்லா. இப்போ கியூஎஸ் மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லி இருக்குங்களா? ரெகுலராக போகணுன்ட்டு இருக்காது மேடம். நம்ம வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் சைட்டில் வந்து நம்ம ஒரு கிராஸ் செக்காக அங்கே போயிட்டு நம்ம அதை பார்த்தாகணுங்க. அதனால் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ்னுட்டு இல்லை, ஒரு 70% ஆஃபீஸு, ஒரு 30% வந்து சைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க, நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சைட் பேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ சைட்டில் இப்போ 1 year ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கியூஎஸ் படித்து நாங்கள் வந்து மூவ் ஆகிக்கலாம்? கண்டிப்பாக தாராளமாக மூவ் ஆகிக்கலாங்க. சைட்டில் வந்து 1 year போகிறப்போ உங்களுக்கு சைட் கண்டிஷன்ஸு, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது என்ன ஏதுங்கிறத வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ஒர்க் வந்து நம்ம போய் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டெய்லி டாஸ்க் என்னென்னலாம் இருக்குது? டெய்லி டாஸ்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு ஒரு பிளானிங் இருக்குங்க. இந்த டைமில் வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்குண்டான இப்போ ப்ரீ பிளானிங் எல்லாம் பண்ணிவிட்டு, மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், லேபர் சோர்ஸஸ் ஆகட்டும், அதர் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த டைமில் வந்து அந்த டேஸில் வந்து அதை பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா? எலாபரேட்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள், ஒரு டிராயிங்ஸ் ஆகட்டும், ஒரு எஸ்டிமேட் ஆகட்டும், அதுக்குண்டான லேபர் சோர்ஸ் ஆகட்டும், டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸு, மெஷினரிஸு, மெட்டீரியல்ஸு, இதெல்லாமே பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி சைட்டில் வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்கு யூஸ் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை வந்து அந்த டாஸ்க் வந்து அந்த டேயில் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணீங்க? என்ன மாதிரி குவெஸ்டின்ஸ் எல்லாம் இன்டர்வியூஸில் கேட்டாங்க? மேம் நான் 3 rounds ஆஃப் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணேங்க. எனக்கு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸு, இப்போ நம்மளோட இன்ட்ரடக்ஷன், நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. செகண்ட் ரவுண்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக அவங்க வந்து பார்க்குறாங்க, நம்மளுடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணி அதை வந்து அவங்க ஒரு மார்க் கொடுத்து அது பண்ணுறாங்க. தேர்டு வந்து இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க தேர்ட் ரவுண்டில் இது பண்ணாங்க. ஸோ டெக்னிக்கலாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எப்படி அட்வான்ஸாக இருக்கிறாங்க, எப்படி வேலையை வந்து குயிக்காக பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸு, இப்போ அது மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இப்போ அதுக்குண்டான இது நான் வந்து இப்போ டெக்னிக்கல் ப்ராக்டிக்கலாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொன்னேன். அவங்க வந்து இப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மூலிமா நான் செலக்ட் ஆனேன். நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ கம்பெனிஸில் அப்ளை பண்ணியிருப்பீங்க? ஸோ எவ்வளோ கால் பேக் வந்துச்சு? நான் 4 or 5 கம்பெனிஸ் அப்ளை பண்ணேன் மேடம். ஃபாரின் ஜாப்பும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், பட் அதுவும் கிடச்சிது. பட் லோக்கலில் இந்த கம்பெனிஸும் கிடச்சிது. இப்போ சரி நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் லோக்கலில் வந்து நான் இங்கே இதை செலக்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிட்டேன் நான். இப்போ இது நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபாரின்லேயும் ஒர்க் கிடச்சிச்சு? எஸ் மேடம். ஸோ நீங்கள் என்ட்ரியில் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ த ஹோல் ஜேர்னி ஆஃப் என்ட்ரியில் உங்களுக்கு எந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அண்ட் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? என்ட்ரியில் வந்து மேடம் நம்ம இந்த கியூஎஸ் கோர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித்தராங்க. அது போக வந்து தியரி இது ஸ்லைட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, பிடிஎஃப் அந்த ஃபார்மேட்ஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது போக வந்து நம்ம மென்டார் சப்போர்ட் ஆகட்டும், அவங்க வந்து எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அப்போது ஆன்லைன் கிளாஸில் நல்லா இப்போ நமக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அந்த ஆன்லைன் கிளாஸு இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இப்போ நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு, சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் சைட் ஜாப்ஸ்லேருந்து ஆஃபீஸ் ஜாப்க்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்லை ஃப்ரெஷர்ஸ்க்கோ என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க நீங்கள்? சிவில் கோர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குங்க மேடம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட் கோர்ஸ் முடிச்சோன்னே வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நல்ல ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம 1 or 2 years எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த கியூஎஸ் கோர்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபாரின் ஆகட்டும், இப்போ இங்கே இப்போ நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், நீங்கள் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் போய் இப்போ நல்லா வேலை செய்யலாம், நல்ல சேலரியும் கிடைக்கும், நல்லா உங்களோட லைஃப்பும் செட்டில் ஆகும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஸ்கில்லெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபாரின்லேயும் நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு உண்டான இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜிலாம் வந்து இங்கே நல்லா தெரிஞ்சு வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலரியும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி பிறகு இதெல்லாம் போயிட்டிங்கன்னா நல்லா நீங்கள் வாங்குறத விட சேலரி வந்து ஒரு 30 to 40, 50 அந்த ரேஞ்செல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிடைக்கும் தாராளமாக.
ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிஸில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட அபிப்பிராயம் என்ன? பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாதான் நல்லா சேலரி பேக்கேஜ் இருக்குமா, இல்லை அதே மாதிரி கேட்குறேன் சார். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய கம்பெனிஸில் பண்ணால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அந்த பெரிய கம்பெனி சின்ன கம்பெனிட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கோர்ஸ் முடித்தோடனே ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு போயிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே அதில் ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி போகணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது எது லைன் வந்து ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ வந்து நீங்கள் அதில் மாறி போய்க்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கில் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைனை நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் கேரியர் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ரோல் ஷிஃப்ட் பண்ணுறவங்க, அதாவது ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்க்கு போகிறவங்க, எனக்கு இந்த டூல் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணேன், ஆட்டோகேட் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த பயத்தை தாண்டி எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? மேடம், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம கற்றுக்கிட்டா வந்து கொஞ்சம் ஒர்க் நல்லா பண்ணலாம். அடுத்து மேனேஜ்மெண்ட் இதில் வந்து நம்ம போய் அந்த சீட்டில் வந்து உட்காந்து நம்ம சைட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த இப்போ சாஃப்ட்வேர் நல்லா கற்றுக்கிட்டோம்னா வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் இதில் உட்காந்துட்டு நல்லா வந்து சைட்டை வந்து நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போ வந்து நான் பேசிக்காக யூடியூப் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இவங்க நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குறப்ப அந்த என்ட்ரி ஆப்பில் வந்து நமக்கு இதை வந்து நல்லா சொல்லித்தரதா கேள்விப்பட்டேன். அப்போ அதனால் அந்த கோர்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து பேசிக்கு எக்ஸல் ஆகட்டும், ஆட்டோகேட் ஆகட்டும், பிளான் ஷிஃப்ட்டு, அது போக வந்து உங்களுக்கு இப்போ ப்ரைம் வேரா எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருந்தது எனக்கு. இப்போ அதை நான் வந்து இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நல்ல ஒரு இதில் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிருவேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. சூப்பர்.